தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சைப்ரஸில் நடந்த ஃபிடே விமன் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் வின் பண்ணியிருக்கேன். இது மூலிமா உமன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் செலக்ட் ஆகிருக்கேன். அண்ட் அது ஒரு ஒரு ட்ரீம் மூமெண்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் கேட்டகரியில் ஒரு விமனாக கிராண்ட் மாஸ்டர் வாங்கினீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சேலஞ்சர்ஸாக செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ ஒட்டுமொத்த பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கீங்க. என்ன சொல்ல என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க் பண்ணுவேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபேமிலி, அப்பா அம்மா, தம்பி, என்னோட ட்ரெயினர்ஸ் எல்லாருமே, என்னோட ஸ்பான்சர்ஸ், சுற்றி இருக்க என்னோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்துக்க முடியாது. வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் 5 டைம் வேர்ல்டு சாம்பியனை நீங்கள் வந்து எதிர்கொள்ள போகிறீங்க. ஸோ அந்த மூமெண்ட்டை எதிர்பார்த்து இந்த அளவுக்கு காத்துக்கிறீங்க? ஆமாம், ஜூன் சைனீஸ் பிளேயர். அவங்க 5 டைம் வேர்ல்டு சாம்பியன். அவங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஒரு 2 லாஸ் இருந்துச்சு. இப்போ கடைசி வரைக்கும் நெக்டாக போயிட்டு இருந்துச்சு. 2 பேருமே ஈக்குவலாக தான் இருந்தீங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு வின்னிங் மேட்சாக இருந்துச்சு. அதனால் சாம்பியன்ஷிப் கேமாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த லாஸ்ட் மேட்ச் சீக்ரெட் எப்படி இந்த ஃபிடே சாம்பியன்ஷிப் பசமாச்சு? ஆமாம், இது லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் ரொம்ப க்ளோஸாகவே டோர்னமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் ரவுண்ட் வந்து நானும் கசகஸ்தான் பிவி சார் அந்த பிளேயரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருந்தோம். அண்ட் லாஸ்ட் ரவுண்ட் வந்து அது ஒரு நல்ல கேம் ஆடினேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஹை ப்ரெஷர் மூமெண்ட்டில் அவ்வளோ கண்ட்ரோல் கேம் ஆடினேன். அண்டு அது மூலயமா தான் டைட்டில் வேணும். அது ஒரு நல்ல கேம் ஆடினேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஹை ப்ரெஷர் மூமெண்ட்டில் அவ்வளோ கண்ட்ரோல் கேம் ஆடினேன். அண்டு அது மூலயமா தான் டைட்டில் வேணும்.